புதிதாக சிலபஸ் குரூப் 4 மற்றும் குரூப் 2 இருக்கு. அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் பாருங்க, அஸ் யூஸ்வல் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள், தமிழுக்கு தகுதி தேர்வுல 100 கேள்விகள். இங்க பெரும்பாலும் நம்ம பார்த்த வரைக்கும், நம்ம அனாலிசிஸ் பண்ண வரைக்கும் ஜிகே ஜிஎஸ்ல வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து எந்த ஒரு மாறுதலுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பாருங்க, 10ஆம் வகுப்பு தரம். ஸோ பகுதி ஆ பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புது சிலபஸ்ல என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா, எந்தெந்த பகுதியிலிருந்து எவ்வளவு மார்க் கேட்க போறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எதை பார்த்துட்டு எதில் அதிக மார்க்கோ அதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயத்த பாருங்க, பொது அறிவியல். ஸோ முதல் விஷயத்தை பாருங்க, பொது அறிவியல். பொது அறிவியல் அதாவது ஜென்ரல் சயின்ஸ்ல 5 கேள்விகள் இடம்பெறும். 5 கேள்விகள், 5 கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியலின் அளவுகள், அளவீடுகள், பொது அறிவியல், விதிகள், விசை, அழுத்தம், ஆற்றல், அன்றாட வாழ்வில், இயந்திரவியல், நிலவியல், ஒளி, வெப்பம், அணுக்கரு, ஏற்றில், கோட்பாடுகள், அதன் பயன்பாடுகள், காரம், உப்பு, பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லி, உலோகவியல், உணவியல், கலப்படம், உயிரில் முக்கிய கோட்பாடு, உயிரினங்களின் வகைப்பாடு, பரிணாமங்கள், ஊட்டச்சத்து, உடல்நலம், சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புற சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள். ஸோ இங்க எல்லாமே பேசிக்கா இருக்கு. இங்க 2 விஷயத்தை சேர்த்திருக்காங்க பாருங்க, தொழில்நுட்பத்தின் அண்மை கால கண்டுபிடிப்புகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள். ஸோ இது வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தனியா கேட்பாங்க. இப்ப ஒவ்வொரு டாபிக்கிலும் இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்றாங்க. இப்ப ஜிஎஸ்னா அதுல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ இது புதுசா இருக்கு. அடுத்து பாருங்க, புவியியலை பொறுத்த வரைக்கும், அதாவது ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் 5 கேள்விகள் இடம்பெறுதாம். ஸோ 5 கேள்விகள். புவியின் அமைவிடம், இயற்கை அமைப்புகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், காடுகள் மற்றும் உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். ஸோ புவியியல் அடையாளங்கள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள், இது 2 புதுசா இருக்கு. ஸோ இது 2 பழைய சிலபஸ்ல இல்லை. ஸோ அப்ப எல்லாத்துலயும் என்ன தெரியுது, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலயும் இருந்து வரப்போகிறது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த 5 கேள்வியில் 5 கேள்வியும் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்ல ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இன்னும் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஸோ புவியியல் அடையாளங்களும் நடப்பு நிகழ்வுகளும் பழைய சிலபஸ்ல இல்லை. இது 2 புதுசா இருக்கு. அடுத்தது பாருங்க, யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு தேசிய இயக்கம். அதாவது நம்மளுக்கு பழைய சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 2ஆ பிரிச்சிருப்பாங்க. வரலாறு தனியா இருக்கும், ஐயனம் தனியா இருக்கும். இப்ப 2ம் கம்பைன் பண்ணி 10 கேள்விகள். அதாவது ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்பிருந்து இந்தியா விடுதலை பெற்றது வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கால நிகழ்வுகளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான். ஸோ சிந்துவெளி சமவெளி நாகரத்திலிருந்து தொடங்குது. ஸோ 2ஐயும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி. ஸோ இதோட ஹிஸ்டரி முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஐயனம், ஆங்கிலேயர்களுக்கு ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாகுதல், பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மோகன், அப்துல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமித்ரா, பல தேச தலைவர்கள். ஸோ தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையின் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்கலாறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஸோ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா பழைய சிலபஸ்ல நம்மளுடைய வரலாறுலேயே இதெல்லாம் இடம்பெற்று இருக்கு. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பெரிய மாறுதல்கள் இல்லை. ஸோ வரலாறு மற்றும் ஐயனம்மை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இதுல வந்து 10 கேள்விகள் இடம்பெறும். ஓகே, அடுத்து பார்ப்போம்.
இந்திய ஆட்சியலை பொறுத்த வரைக்கும் 15 கேள்வி. ஸோ அப்போ பாலிட்டிக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 15 கேள்வி சுவையாக பாலிட்டியிலிருந்து வரப்போகுது. இதை பொறுத்த வரைக்கும் இந்திய பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அமைப்பு, முகவுரை, முக்கிய கூறுகள், ஒன்றிய, மாநில, யூனியன் பிரதேச, குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை தலைமை, அரசு நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மை, மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய அமைப்பு, சட்டத்தின் ஆட்சி, பொதுவாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம், பெண்களுக்கு அதிகாரமளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, மனித உரிமைகள் சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் அரசியல் கட்சிகள் மற்றும் அவற்றின் முறைகள், ஸோ நடப்பு நிகழ்வுகள், இது ரெண்டும் புதுசா இருக்கு. ஸோ இது ரெண்டும் புதிதாக சிலபஸ்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்ப எல்லாத்துலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்போ ஆட்சியலை பொறுத்த வரைக்கும், இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 15 கேள்விகள். ஸோ அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எதுக்கு? பாலிட்டிக்கு. அடுத்து பாருங்க, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். அதாவது இந்தியன் எக்கனாமி தனியா இருக்கும். இது எதுன்னு தெரியுதா? யூனிட் 9. ஸோ யூனிட் 9 தான் இந்திய தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதுல இருந்து 20 மதிப்பெண்கள் வரப்போகுது. அப்போ யூனிட் 9 மற்றும் எக்கனாமிக்ஸ் ரெண்டையும் சேர்த்து 20 கேள்விகள் இடம்பெற போகுது. ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ தமிழ்நாட்டு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்டங்கள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு, நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு, ஜிஎஸ்டி, பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் மேலாண்மையில் அறிவியல் தொழில்நுட்ப பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நல்வாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, சமூக நீதியுடன் நல்லிணக்கம். அதுக்கடுத்து பாருங்க, இதுல இருந்து யூனிட் 9 தமிழ்நாட்டின் கல்வி நல்வாழ்வு முறைகள், தமிழ்நாட்டில் புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சி, அவற்றின் தாக்கமும், நலன்சார் திட்டங்கள், அரசு நலன்சார் திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், நடப்பு நிகழ்வுகள். ஸோ இது மூன்றும் புதுசாக இருக்கு. தற்போது சமூக பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள், இது மூன்றும். டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிருக்கு? பரீட்சைக்கு படிங்க, ஆனா கரண்ட்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு, கரண்ட்ல அஃபேர்ஸ் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி புதுசாக ஒரு சிலபஸ் விட்டுருக்கு. ஓகே. ஸோ இதுல இருந்து 20 மதிப்பெண்கள். அப்ப எக்கனாமிக்ஸ் மற்றும் யூனிட் 9 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டும் சேர்த்து 20 மதிப்பெண்கள். அப்ப நம்ம 3 மதிப்பெண் 3 இது தெளிவா படிச்சாலே பாலிட்டி, யூனிட் 8 அதாவது யூனிட் 9 மற்றும் எக்கனாமிக்ஸ், இது மூன்றையும் சேர்த்து படிச்சாலே 35 மதிப்பெண்கள் ஜிஎஸ்ல நம்ம கையில இருக்கு. ஓகேங்களா? அப்படிதான் நம்ம படிக்க போறோம். அடுத்து பார்ப்போம். அடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு, சமூக மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள், அதாவது யூனிட் 8. ஸோ யூனிட் 8ல இருந்து 20 கேள்விகள் இடம்பெற போகிறது. அப்ப யூனிட் 8 பாலிட்டி மற்றும் யூனிட் 9 மற்றும் எக்கனாமிக்ஸ், இது அதுல ஒரு 20, இது ஒரு 20, அது ஒரு 15, மொத்தம் 55 கேள்வி. 75ல 55 கேள்வி இந்த டாபிக்ல இருந்து வரப்போகுது. அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. சரி, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்க்கலாம். சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககால முதல் இலக்கணங்கள் வரை தமிழ் இயக்கங்கள், திருக்குறள், மதச்சார்பற்ற தன்மையுள்ள இலக்கியங்கள், அன்றாட வாழ்வியல் தொடர்புடைய தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளுக்கும் மாறாத விளிம்பியங்களுக்கும் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகள், திருக்குறளில் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவம், காலக்கிளர்ச்சி, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டில் சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள், இதை பத்தியான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பெரிதாக ஒன்றும் மாறுதல் இல்லை, அப்படிதான் கொடுத்துருக்காங்க. புதுசாக எதுவுமே இதுல ஜாயின் பண்ணல. ஆனா 20 மதிப்பெண்கள் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப ஜிஎஸ் பார்த்துட்டோம். ஜிஎஸ்ல என்னென்ன மாறுதல் இருக்குன்றத பார்த்துட்டோம். அடுத்ததாக மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சுருக்குதல், ஸோ அதாவது திறனறி, அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் 15 கேள்விகள் வரப்போகுது. அதாவது சுருக்குதல், விழுக்காடு, மீப்பிச்சிமா, மீப்போவா, அதாவது எல்சிஎம் மற்றும் HCF, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வெட்டி, கூட்டு வெட்டி, பரப்பளவு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, ஸோ இதெல்லாம் வரப்போகுதான். இது 15 கேள்விகள் இடம்பெறப்போகுது. பாக்கி 10 கேள்வி சார் தருக்க காரணியல், அதாவது நுண்ணறிவியல் அப்படின்றோம் இல்லையா, அறிவு கூர்மை, புத்தி கூர்மை, இந்த கேள்விகள். தருக்க காரணியல், புதிர் கணக்கு, பகடை கணக்கு, காட்சி காரணியல், எண்கள் எழுத்து காரணியல், எண் வரிசை, ஸோ இதுல இருந்து 10 கேள்வி. ஸோ அப்போ டிஎன்பிசி மொத்தமா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி 25 கேள்வி, எதுல இருந்து எவ்வளவு வரும்னு தெரியாது. இப்போ இந்த டாபிக்ல இருந்து 15, இதுல இருந்து 10 மார்க்னு தெரியுது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.
ஸோ அப்ப மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். 10ஆம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க பகுதி இ, தமிழ்ல தாங்க நிறைய மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்ல பார்ப்போம். தமிழ் தகுதி தேர்வுல 10ஆம் வகுப்பு தரம் 100 கேள்வி, அதுல பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல பழைய சிலபஸ்ல பார்த்தோம்னா பகுதி ஆ ஈன்னு பிரிச்சிருப்பாங்க. பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் இலக்கணம், பகுதி ஆ பொறுத்த வரைக்கும் இலக்கியம், பகுதி ஈயை பொறுத்தவரைக்கும் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தொண்டுகள் சொல்லி அழகா பிரிச்சிருப்பாங்க. இதுல பாருங்க அழகு 1ன்னு சொல்லி இலக்கணம். ஸோ இலக்கணத்திலிருந்து 25 கேள்வி. ஸோ இலக்கணத்திலிருந்து 25 கேள்வி. அது பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழையை நீக்குதல், குறிநெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, அதாவது நகர நகரம் லகர இதோடைய வேறுபாடுகள், இணை எழுத்துக்களை அறிதல், சுட்டு எழுத்துகள், வினா எழுத்து, ஒருமை பன்மை அறிதல். ஸோ இதெல்லாம் எழுத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்ல பாருங்க, வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளன் பெயர், பெயரச்ச வகை அறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். ஸோ இதெல்லாம் பேசிக் தான். பழைய சிலபஸ்ல இருந்து தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. 25 கேள்வி இலக்கணத்துல இருந்து வரப்போகுது. அப்ப இலக்கணம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி, எளிமையாக இருக்கும். அதை நம்ம வகுப்புகள் போடுவோம். ஸோ அப்ப இலக்கணம் 25 கேள்வி. அடுத்து பாருங்க பகுதி 2 சொல்லதிகாரம் சொல்லி ஒரு புதுசா ஒன்று சேர்த்திருக்காங்க பாருங்க. 15 கேள்விங்க. இதுல 15 கேள்வி. இதுல என்னென்ன சார் இருக்கு? எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதணும், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறியணும், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதாவது இப்ப காடு அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கு? காடு, அடவி, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு மாதிரி. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல், பொருந்தாத சொல் தெரியும் நம்மளுக்கு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இது பழசுதான். ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லுக்கும் பொருளுக்கும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். அடுத்து 2வது பாருங்க, அதுதான் விஷயம். கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், பள்ளிக்கு சென்ற கல்வி டேஷ் சிறப்பு. ஸோ இந்த மாதிரி பிராக்கெட்ல ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பயிலுதல், எழுதுதல். அப்ப அந்த சொற்றொடருக்கு எது சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து போடுற மாதிரி இருக்கும். இது புதுசு. அடுத்து வானில் டேஷ் தோன்றினால் மழை பொழியும். ஸோ இப்படி கொடுத்துருவாங்க. இங்க பாருங்க முகில் நட்சத்திரம். அப்ப நம்ம அது எது போட்டா கரெக்டா இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இப்ப எடுத்துக்காட்டு ஊடகம் அப்படின்னா தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு கொடுத்துரும். நம்ம போடணும். சைட்ல பிராக்கெட்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. செய்தி, தகவல் தொடர்பு சாதனம், மீடியா. ஸோ இந்த மாதிரியான கொடுப்பாங்க. அதுல எது கரெக்டா இருக்கோ அதை போடணும். இது புதுசு. சமூகம் அப்படின்னா என்ன? மக்கள் குழு. ஸோ இந்த மாதிரி நம்ம பொருத்தமான பொருளை தெளிவு செய்ய வேண்டும். ஊர் பெயர்களின் மறுவுக்கு எழுதுக. ஸோ ஊர் பெயர்களின் மறு. இப்ப மதுரை அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு. மதுரை அப்படிங்கிறது இப்ப எப்படி மதுரைன்றோம், அதே மாதிரி திருநெல்வேலி. ஸோ இதெல்லாம் சொல்றாங்க. புதுச்சேரியை பாருங்க, புதுச்சேரி எப்படி மருவி புதுவையாக சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி மன்னார்குடிய மண்ணை அப்படிங்கிறோம். அடுத்து மயிலாப்பூர மயிலை அப்படிங்கிறோம். பிழை திருத்துக, அதாவது ஓர் அந்த நம்ம பேசிக் தான், இது நம்ம பழசு பார்த்ததுதான். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். ஸோ தூய தமிழ் வெற்றில அப்படிங்கிறோம்ல, வெற்றிலை. ஸோ இந்த மாதிரி நாக்காளி அப்படிங்கிறது நாற்காலி, முக்காலி அப்படிங்கிறது முக்காலி, 3 காலி. ஸோ இந்த மாதிரியான பழைய சிலபஸ்ல இருக்கிறது தான் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ அடுத்த 3வது பகுதியை பாருங்க. பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழையை திருத்தம். பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். அதுல பாருங்க, நேற்று மழை பெய்ஞ்சிச்சு, நேற்று மழை பெய்ந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். சொற்கள் இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குதல், மாற்று அல்லது அதற்கு பிறகு வரை, இதுவும் அல்ல இருப்பின் எனினும், இதனால் அடைப்புகள் உள்ள சொல்வரை தகுந்த இடத்தில் சேர்த்தல். அதாவது ஏன், ஏனெனில், ஆகை, எனில். இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்ப்போம் இல்லையா? அதை கொடுத்துருக்காங்க. தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். பொருள் தரும் ஓர் எழுத்து. ஆனா பசு, ஈனா கொடுத்தல், ஏனா அன்பு, தைனா மாதம், தீனா நெருப்பு, நோனா. ஸோ இந்த மாதிரியான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் இருக்கு. பல பொருள் தரும் ஒரு சொல் தருக. கமலம், கஞ்சகம், முளரி, பங்கயம். ஸோ இதெல்லாம் தாமரையை குறிக்கும். அதே மாதிரி ஆடு, போரு, புறவை, காடு. ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள், மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இடம் பெறுமா. ஸோ அப்ப தமிழ்ல
அப்ப இதுல ஒரு 10 25, இதுல ஒரு 15 மார்க். இலக்கணம் மற்றும் சொல்ல அதிகாரம். அடுத்து பாருங்க, எழுத்துத்திறன். அதென்ன சார் எழுத்துத்திறன்? அதுல 15 கேள்வி. இதுதான் புதுசு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்களை அமைக்கணும். இது பழசுதான். தொடர் வகைகள் என்னென்ன தொடர் இருக்கு? செய்வினை, செய்யப்பாட்டு வினை, எதிர்வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை பிழை எறிந்து சரியான தொடரை எழுதல். மரபு தமிழ், திணை மரபு, உயர்திணை, அம்மா வந்தது அப்படிங்கிறது எப்படி வரும்? அம்மா வந்தாள். இதெல்லாம் பழசுதான். அக்ரிணை, இந்த விஷயங்கள் இருக்கு. அடுத்து ஒன்றன் பால், 5 பால்களை பத்தி கொடுத்துருக்காங்க. இது இல்லாம வேற என்ன இருக்கு? ஒளிமரபு, நாய் குறைத்தது, காகம் கரைந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, அடுத்து நிறுத்துதல் குறியீடு. நிறுத்துதல் குறியீடு, கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, இந்த விஷயங்கள் இதுவும் பழைய சிலபஸ்ல இருக்குதா. அடுத்து வினா குறி அமைப்பு, எங்கெங்க வினா கோரிக்கைகள் வர வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்து கலை சொற்கள் சொல்லி 10 மதிப்பெண். இது என்ன சார்? பல்துறை சார்ந்த கலை சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், வேளாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். நம்ம தமிழ் சொற்கள், நம்மளுக்கு தமிழ் எவ்வளவு தெரியுது அப்படிங்கிறத வச்சு சூப்பரான ஒரு இதுங்க, எளிதாக 10 மார்க் எடுக்கலாம். உதாரணம் இப்ப பாருங்க, சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி, வலசை அப்படின்னா மைக்ரேஷன், ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி, மரபணு அப்படின்னா ஜீன், கடல் மயில் அப்படின்னா நேச்சுரல் மயில், யூடியூப் அப்படின்னா புலனம். இப்படி சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ் சொற்கள் 10 கேள்விகள் இடம்பெற போது ரொம்ப முக்கியம். ரொம்ப எளிமையாக இதுல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் திறன்ல 15 கேள்வி கேட்கிறாங்க. வாசித்தல் மற்றும் இதெல்லாம் பேசிக்ஸ். கொடுக்கப்பட்ட பத்தியில் ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. கேட்கப்படும் வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இப்போ ஒரு டாபிக், இப்ப ஔவையார் மற்றும் அதிகமான பற்றி ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதை வச்சு நம்ம பதில் சொல்ற மாதிரி ஸ்கூல்ல எழுதிருப்போம் இல்லையா, அந்த மெத்தட் தான். அடுத்து செய்தித்தாள், தலையகம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்தி கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். உவமை தொடரை பொருளறிதல், மரபு பொருள் தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். அதாவது செய்தித்தாள், தலையகம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்தி கட்டுரைகள் இவற்றை வாசித்து தெரிந்து கொள்றதை பத்தி சொல்லியிருக்காங்க. புரிந்து கொள்ளும் திறன், ஓமையை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அவங்க சொல்ல வர ஓமையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய அறிவுக்கான ஒரு 15 கேள்விகள் தான் இது. மரபு தொடரின் புரிதலிடணும், பழமொழிகள், ஆவணம் உள்ளடக்கிய புரிந்து கொள்ளுதல். வாசித்தல் புரிதல் 15 கேள்வி. இது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறோம். இதுக்கு நிறைய பிராக்டிக்ஸ் போடணும். அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்ப்போம். எளிய மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்புகள் 5 கேள்வி. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களை இணையான தமிழ் சொற்களை அறிந்து வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்கள் மொழிபெயர்த்தல் வேண்டும். இது நம்ம பழைய சிலபஸ்ல தான். பென்டிரைவ்னா என்ன, பிரிண்டர், இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, அடுத்து இது ரொம்ப எளிமையாக 5 மதிப்பெண்கள் பெறலாம். அடுத்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அடுத்து பகுதி ஆ இருக்கு இல்லையா, பகுதி ஈன்னு கொடுத்துருப்போம் இல்லையா, பகுதி இ மற்றும் பகுதி ஆ, இது ரெண்டையும் சேர்த்து வெறும் 15 கேள்விதான். வெறும் 15 கேள்விதான் வரப்போகுது. அதாவது பகுதி ஆல இலக்கியம் இருக்கும். அதாவது 50 காப்பியம், 5 காப்பியம், நெடுநெல்வாடை, 8 தொகை, 10 பாட்டு, சிறு 17 கீழ்கணக்கு, 17 மேல் கணக்கு, சிற்றிலக்கியங்கள். இதெல்லாம் பகுதி ஆள வரும். மரபு கவிதைகள், புது கவிதைகள், இங்க பாருங்க, அதை போட்டிருக்கு பாருங்க. திருக்குறள் அதிகாரங்கள் 20 அதிகாரங்கள் மட்டும். அது என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அறநூல்கள் தொடர்பான செய்தி, அதாவது நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி நாளர், முதுமொழி காஞ்சி, இன்னா நார்பு, சிறுபழங்குளம், இது மாதிரி. அடுத்து தமிழின் தொன்மை, சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், ஊவேசா, தோப்போ, மீனாட்சி சுந்தரனார், இளங்குமரனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவனைய பாவனார், அகரமுதலி, ஜியு போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவலர் டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றாடிகள், கண்ணதாசன், காகிதமில்லை, தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், முடியரசன், தமிழ் ஒலி, உதாரண கீவா, ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர். இதை பொறுத்த வரைக்கும் பகுதி ஆ மற்றும் பகுதி இ அதிகமாக கொடுத்துருப்பாங்க பழைய சிலபஸ்ல. அதை ரெண்டையும் சுருக்கி ரொம்ப தெளிவாக வெறும் சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது சூப்பருங்க. இதுல வெறும் 15 கேள்வி தான் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப நம்ம இதுக்கு எப்படி போக்கஸ் பண்ணி படிக்கணுமோ அப்படி படிக்கலாம்.
ஸோ அப்ப இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஸோ ரெண்டையும் சுருக்கி ஒரே இதுல கொடுத்துருக்காங்க. அழகு 7ற்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலும் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதாம். ஸோ இதுவும் 10ஆம் வகுப்பு அடிப்படையாக கொண்ட. அப்ப என்னென்ன விஷயங்கள் புது சிலபஸ்ல இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். ஓகேங்க. இப்ப எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னென்ன விஷயங்கள் புது சிலபஸ்ல இருக்குன்னு பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு 3 செட்டா பிரிக்க போறோம். செட் 1, செட் 2, செட் 3. ஸோ முதல்லாக செட் 1ல பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி மற்றும் ஜாகிரபி. ஸோ இது ரெண்டும் சேர்த்து 20 மதிப்பெண்கள். பாலிட்டியில 15, ஜாகிரபில 15. ஸோ இது ரெண்டையும் ஒன்னாக படிக்கணும். அப்ப 20 மதிப்பெண்கள் வாங்கியாச்சா? ஓகே. அடுத்து செட் 2ல பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம், யூனிட் 8, யூனிட் 9, அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டின் பண்பாடுகள். ஸோ இது 3யும் சேர்த்து 40 மதிப்பெண்கள். இது 3ம் சேர்த்து 40 மதிப்பெண்கள். அதாவது ஜிஎஸ் மொத்தமே 75 தான். அதுல 40 மதிப்பெண்கள் வாங்கணும்னா இந்த 3 டாபிக் நல்லா படிச்சாலே போதுமானது. அப்ப இது செட் 2 படிக்கிறோம். செட் 3யை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் மற்றும் ஹிஸ்டரி இது ரெண்டும் சேர்த்து 10 மதிப்பெண்கள் வரப்போகுது. அப்ப அறிவியல், அதாவது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், சுவாலஜி, பாட்டனி இது எல்லாம் சேர்த்து 5 மதிப்பெண்கள் தான் வரப்போகுது. இது இருக்கட்டும். ஸோ அப்ப செட் 2 மற்றும் செட் 3, செட் 4. ஸோ இதை மட்டும் செட் 1, செட் 2 படிச்சா 40, 60 கேள்வி அழகா போடலாம். வெறும் 60 கேள்வி செட் 2 மற்றும் செட் 1 படிச்சாலே போதும். அது இல்லாம செட் 3ல ஒரு 10 கேள்வி. அப்ப 70 கேள்வி கையில இருக்கு. நான் சொல்றது ஜிஎஸ் இல்லாம, சயின்ஸ் இல்லாம 70 கேள்வி கையில இருக்கு. ஸோ அப்ப ரொம்ப எளிமையாக போடலாம். ஸோ இதுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ஸ்ல 15 கேள்வி, திறனறிதல், புத்தி கூர்மையில இருந்து 10 கேள்வி, தமிழை பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்கள் நம்ம என்னென்னு பார்த்தோம். இப்ப இந்த புது சிலபஸ் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் கேட்பீங்க, நம்ம டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ண நிறைய மாணவர்கள் கேட்பாங்க. ஸோ வெல்ல முடியும் டெஸ்ட் பேஜ், இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் என்ன சார் பண்றது? ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம பழைய சிலபஸ், நம்ம சிலபஸ் மாறன்னு எதிர்பார்க்கல. நம்ம ஆல்ரெடி நிறைய தாண்டி வந்துட்டோம். ஜாகிரபி ஓடிட்டு இருக்கு, பாலிட்டி முடிச்சிட்டோம், ஹிஸ்டரி அதே மாதிரி ஐஎன்எம் முடிச்சிட்டோம், சயின்ஸ்ல இது முடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் முடிச்சு தாண்டி வந்தாச்சு. நம்ம ஒரு 4 டாபிக் முடிச்சிட்டோம். ஜிஎஸ்ல தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நியூ புக் முடிச்சிட்டோம். மேக்ஸ்லயும் நிறைய டாபிக் முடிஞ்சு, இன்னும் மேக்ஸ்ல மொத்தமாவே டாபிக் முடிஞ்சு. ஸோ அப்ப இனி வரக்கூடிய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்ல பழைய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் புத்தகம் வைஸ் மட்டும் தான். ஏன்னா புது சிலபஸ் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியாது. இனி அந்த வெல்ல முடியும் டெஸ்ட் பேஜ்ல 6ல இருந்து 10வது வரைக்கும் ஓல்டு புக் மட்டும் நடத்திட்டு அந்த டெஸ்ட் பேஜ் முடிஞ்சிடும். ஜிஎஸ் கண்டினியூ ஆகும். ஜிஎஸ் பொறுத்த பெரிய மாறுதல் இல்லை, ஜிஎஸ் நடக்கும். இது முடிஞ்சா வெள்ளமுடி டெஸ்ட் பேஜை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டான இது கொடுத்துட்டேன். ஓகே. அப்ப வெள்ளமுடி டெஸ்ட் பேஜ் நீ 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூடிய ஓல்டு புக்கு நீ வரக்கூடிய தேர்வுகள்ல அது போயிட்டு இருக்கும். தமிழ், அப்புறம் மேக்ஸ், அப்புறம் ஜிஎஸ் இது போயிட்டு இருக்கும். ஓகே, இது இருக்கட்டும். அடுத்து விடாமுயற்சி டெஸ்ட் பேஜ்னு வர திங்கட்கிழமையில இருந்து டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேஜ் இந்த புது சிலபஸை வைத்து கம்ப்ளீட்டாக கவர் செய்யப்படும். இந்த புது சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி செட்டு படி பிரிச்சு கம்ப்ளீட் செய்யப்படும். ஆல்ரெடி நம்ம பாலிட்டி மற்றும் ஜாகிரபியை தான் செட்டு படி பிரிச்சு போயிட்டு இருக்கோம். அப்ப 20 மதிப்பெண்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். செட்டு படி பிரிச்சு போயிட்டு இருக்கோம். இப்ப முதல் வார தேர்விற்கு வருகின்ற புதன்கிழமை தேர்விற்கு 18, 12, 24 தேர்விற்கு பாலிட்டி மற்றும் ஜாகிரபி. ஸோ இப்படித்தான் போறோம். அப்ப நம்ம எப்படி பிடிச்சிருக்கோம்? விடாமுயற்சி டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ், மேக்ஸ் ரெண்டும் சேர்த்து 100 மதிப்பெண்கள். ஜிஎஸ் மட்டும் தனியா. அப்ப தமிழ், மேக்ஸ் புதன்கிழமை தேர்வு, ஜிஎஸ் 2 டாபிக். ஸோ இப்ப தமிழ், இது பாலிட்டி, ஜாகிரபி இந்த ஆரம்பிச்சிருக்கோம். அது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். ஸோ இவ்வாறாக குரூப் 4 தேர்வு வரைக்கும் இந்த 6 மாதங்கள் இந்த விடாமுயற்சி டெஸ்ட் பேஜ் ஆனது தேர்வானது நடைபெறும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க, இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க. இந்த புழு சிலபஸை கவர் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ நான் ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிருந்தேன். அதாவது 13/12/2024 வரை 2024 வரை ஜாயின் பண்றவங்களுக்கு 250 ரூபாய் சொல்லியிருந்தேன். இதற்கு அப்புறம் ஜாயின் பண்றவங்களுக்கு 300 ரூபாய். இந்த 300 ரூபாய் ஆஃபரும் வருகின்ற 15/12/2024 வரை மட்டுமே. அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரை மட்டும்தான் இந்த 300 ரூபாய். ஸோ அதற்கு அப்புறம் ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு 350 ரூபாய் பெறப்படும்.
அப்ப இன்னையிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 300 ரூபாய் பெறப்படும். அதற்கு அப்புறம் ஜாயின் பண்றவங்களுக்கு 350 ரூபாய் பெறப்படும். இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? ஆல்ரெடி இருக்கிற விஷயம் தான். வேர் டு ஸ்டடி, சிலபஸ், ஸ்கூல் புக் பிடிஎஃப், வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட், மார்க் லிஸ்ட், ஓஎம்ஆர் ஷீட், பேப்பர் டிஸ்கஷன், ஸோ ஒன்-மார்டு பிடிஎஃப்ஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வெறும் 300 ரூபாய் தான். ஸோ இன்னையிலிருந்து வருகின்ற 15/12/2024 வரை மட்டும்தான் இந்த ஆஃபர். ஸோ ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் சார் எனக்கு தெரியலையே அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான வீடியோ கொடுத்துருக்கேன். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். என்னென்ன விஷயங்கள் டெஸ்ட் பேஜ்ல இருக்கு அப்படிங்கறதும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம கீழே இருக்கிற லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 300 ரூபா ஆஃபர் ஆனது வரும் 15/12/2024 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ வேகமாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தேர்வுகள் தொடங்க போகுது புது சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்காகத்தான் நாங்கள் மீண்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். புது சிலபஸ் வந்துருச்சு, பழைய சிலபஸ் வச்சு படிக்காதீங்க. புது சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேஜ் விடாமுயற்சி டெஸ்ட் பேஜ் ஆனது இருக்க போகுது. ஸோ மறக்காம டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த சிலபஸை பத்தி நிறைய விஷயங்கள் ஆராய்ந்து என்னென்ன விஷயங்கள் பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம்.